வாழ்க்கை குறித்ததான சரியான புரிதல்கள் இல்லாததுனால தான் இந்த ஜென்ரேஷன் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஹே ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் அ நியூ பிகினிங் ஆர் அ ரீஸ்டார்ட் ஃபார் மை சேனல். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க? கடந்த நாட்களில் என்னென்னவோ என்னுடைய லைஃப்பில் வந்து போச்சு. அதில் நான் ரொம்ப அட்மையர் பண்ண ஒரு சில விஷயங்களை நான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதில் ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த ஜென்சி மீட். ஜென்சி பிள்ளைகள் அவங்களுடைய நேச்சரில் அவங்கள பற்றின சரியான புரிதல்களை பற்றி ஒரு டீப் செஷன் ஆஃப் அ கிளாஸ் வந்து நம்முடைய ஜோஜு சார் அப்படிங்கிறவர் நடத்துனாங்க. நம்ம சர்ச்சில் நடந்த மீட்டிங்கை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க. இந்த மீட்டிங்கில் அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் இருக்கிற ஜென்சி கிட்ஸு எப்படி ஆண்டவருக்காக பயன்படுத்தப்பட முடியும் அப்படிங்கிறது தான். அவங்கள என்கேஜாக வச்சுக்கணுங்கிறதுக்காக இடையில இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் கூட நாங்கள் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அந்த மீட்டிங். எப்போவுமே சர்ச்சஸோ இல்லை மீட்டிங்ஸோ இந்த காலகட்டத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு போராவோ இல்லைன்னா டைம் பாஸாவோ மட்டும் மாறிடவே கூடாது. அதனால தான் பெரியவங்க இப்படிப்பட்ட சில கேதரிங்கெல்லாம் அவங்களுக்கு வச்சு அவங்கள இன்னும் என்கேஜாக வச்சுருக்குறாங்க. வெறும் ரிச்சுவல்ஸாக மட்டும் அவங்களுக்கு எதுவுமே மாறிடக்கூடாது. ஸோ விஷயங்களை கற்றுக் கொடுக்கறது எப்படி இந்த சமுதாயத்துக்கு, சபைக்கு, இன்னும் நம்மளுடைய ஃபேமிலிகளில் வந்து எப்படி இந்த பிள்ளைங்க வந்து யூஸ்ஃபுல்லாக முடியும், ஒரு உபயோகமான ஒரு பாத்திரமாக மாற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸஸில் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு எலியாவை போல், எலிசாவை போல், இல்லைனா யோவான் ஸ்நானனை போல், பவுல் போல் எப்படி தனியாக இருந்தாலும் எப்படி அவங்களால ஆண்டவருக்காக நிற்க முடியும் அப்படிங்கிறத கற்றுக் കൊടുക്കக்கூடிய ഒരു நம்ம ജോജുസാ சொன்னார். കുറേ ക്വസ്റ്റ്യൻ ഉണ്ട്. ക്വസ്റ്റ്യനൊക്കെ വായിക്കാൻ പറ്റുമെന്ന് എനിക്ക് അറിഞ്ഞുകൂടാ. നിങ്ങളുടെ ഹൃദയത്തിലെ തീരുമാനങ്ങൾ എന്തൊക്കെയാണ് മക്കളെ? നിങ്ങളുടെ ഹൃദയത്തിലെ തീരുമാനങ്ങൾ എന്തൊക്കെയാണ്? ഞാൻ ഒരു കാര്യം ചോദിച്ചോട്ടെ, നിങ്ങളുടെ ചർച്ചിലെ റോൾ എന്താ? നിങ്ങൾക്ക് ചർച്ചിലെ റോൾ എന്താ? യേശുവിന്റെ ശിഷ്യന്മാർക്ക് നിങ്ങളെ പ്രായമായിരുന്നു. യേശുവിന്റെ ശിഷ്യന്മാരെ നിങ്ങളുടെ പ്രായത്തിൽ എന്തൊക്കെ ചെയ്തു നമുക്കറിയാം. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பிள்ளைங்க எல்லாரும் ரொம்ப அட்டன்டிவாக அவங்க சொன்ன அந்த கிளாஸில் ரொம்ப அட்டன்டிவாக காது கொடுத்து கேட்குறது மட்டும் இல்லை, கண்டிப்பாக அவங்களுடைய இருதயத்தில் ஆண்டவருக்காக ஏதோ ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாகம் அவங்களுக்குள்ள கண்டிப்பாக வந்திருக்கு. ஒரு நல்ல கிளாஸ்க்கு அப்புறமா, கேம் செஷனுக்கு அப்புறமா ஒரு கேம்ப் ஃபயர் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த கேம்ப் ஃபயர்லேயும் ரொம்ப சந்தோஷமாக பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அதில் பாடின சில மலையாள பாடல்கள், சில தமிழ் பாடல்களை உங்களுக்காக நான் இந்த வீடியோவோட ஆட் பண்ணுறேன். நிச்சயமாக நம்முடைய வாலிபர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதல் கண்டிப்பாக வேணும். அதுக்காக நம்மளும் பிரயாசப்படுவோம். கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். அவன் பிரியும் வரை, நாட்கள் முடியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை கர்த்தரையே ஆராதிக்க ஒரு கூட்டம் நிச்சயமாக இருக்குது. அது எங்களுடைய வாலிபர்கள் கூட்டம் அப்படிங்கிறத ரொம்பவே சந்தோஷமாக இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த நாட்களில் பலரும் உலக சிற்றின்பங்களில், போதை வஸ்துக்களில் சில சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்ட்டு நினச்சி அது பின்னாடி போயிட்டுருக்கிற வாலிப பிள்ளைகள் மத்தியில் எங்களுடைய பிள்ளைகள் இயேசுவை தங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதன் மூலமாக அவங்களுக்கு கிடைச்ச இந்த சந்தோஷத்தை இப்படி அந்த சந்தோஷத்தை நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதில் we are very happy and we invite you all to Jesus loves you so much. ஒரே ஒரு முறை இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த பரம சந்தோஷம், அந்த பரலோக சந்தோஷத்தை அனுபவிக்க எங்கள் இயேசு அவர் உங்களையும் நேசிக்கிறார். May God bless you.